ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை டாக்ஸி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிறைய கான்ட்ரவர்சியில எல்லாம் போய் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னெல்லாம் வேறு பிராண்ட்ஸ் இருந்தது, அப்போ இப்போ வந்து வேறு பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் டாக்ஸி அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கும்? ஜென்ரலாகவே டாக்ஸியில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம், டெய்லி பேசிஸ். அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்ஸின்னு புக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டிசைர் வரும். முன்னெல்லாம் எட்டியோஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி டாடா கார்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ மோஸ்ட்லி டாக்ஸி செக்மெண்ட்டில் டிசைர் தான் பார்க்க முடியுது. ஓகே, ஆனால் அந்த டிசைர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி பேஸ் லெவல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டாக தான் இருக்கும். அதில் பெரிய அளவில் கம்ஃபர்ட், க்ரீச்சர் கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஃபோக்கஸே இருக்காதுங்க. என்ன இருக்கும், ஒரு 4 சீட் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஏபிஎஸ் இருக்கும், 6 ஏர்பேக்ஸ் இருக்கும், என்ஜின் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அதை தவிர பெரிய அளவில் கம்ஃபர்ட்டோ கன்வீனியன்ஸோ வந்து மாருதி சுசுகி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது இல்லை டாக்ஸி செக்மெண்ட்டில். அப்படின்னு இருக்கும்போது ஹுண்டாய், ஓகே, ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கொஞ்சம் பீப்புள் ஃபோக்கஸ்டாக, ஃபீச்சர் ஃபோக்கஸ்டாக போகிற ஒரு பிராண்ட். ஓகே, அதில் அவங்களுடைய பெஸ்ட் செல்லிங் ஹுண்டாய் ஆரா காம்பேக்ட் செடானை பேஸ் பண்ணி இப்போ ஒரு புதுசாக டாக்ஸி செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் எஸ்டி, ப்ரைம் ஹெச்பி அப்படின்னு 2 வேர்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஹெச்பிங்கிறது ப்ரைம் ஹேட்ச்பேக், கிராண்ட் ஐட்டன் நியோஸை பேஸ் பண்ண ஒரு டாக்ஸி மாடல். அதே இந்த ஆரா பேஸ் பண்ணி எஸ்டி கொடுத்துருக்காங்க. செடான், அதுதான் வந்து எஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரைம் செடான். ஓகே, இந்த வண்டியில் இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபீச்சர் லோடடான, ஃபுல்லி லோடட், ஒரு பக்காவான கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் ஃபோக்கஸ்ட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி டாக்ஸியில் இல்லாத அளவுக்கு இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரைசிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6,89,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும், அதுவும் ஒரு டாக்ஸி காருக்கு? வாங்க என்னங்கிறத பார்த்துடலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? 8,69,000 ரூபாய். அதுதான் வந்து இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ வாங்க இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீச்சர் லோடட் ஒரு ப்ராப்பரான டாக்ஸி கிடைக்குது அதை வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஹுண்டாய் ஆரா, அதாவது ப்ரைம் எஸ்டி மாடல் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹுண்டாய் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிற முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ப்ரைம் எஸ்டி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்துலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இதுதான் ஹுண்டாய் ஆராவுடைய டாக்ஸி வேர்ஷன் ப்ரைம் செடான். ஓகே, ப்ரைம் தான் இதோடைய பேர். இருந்து ஆரா அப்படின்லாம் எதுவுமே மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க பாடியில். இது வந்து ஒன்லி ப்ரைம் எஸ்டி. ஓகே, ஸோ 8,69,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது இந்த வண்டியில் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ப்ரைம் அப்படின்னு எடுத்தாலே ஹுண்டாயோடைய ரேஞ்சில் இது கிடைக்கிறது உங்களுக்கு சிஎன்ஜி மாடல் மட்டும்தான். அதாவது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி. உங்களுக்கு ஒன்லி பெட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. கிடைக்கிறது சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் அப்படிங்கிற காம்பினேஷன் மட்டும்தான். அது நீங்கள் ஹேட்ச்பேக் எடுத்தாலும் சரி, அதாவது கிராண்ட் ஐட்டன் நியோஸ் எடுத்தாலும் சரி, இந்த ஆரா எஸ்டி எடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே சேம் காப்பா என்ஜின் தான். ரெகுலர் ஆரா அண்ட் ரெகுலர் கிராண்ட் ஐட்டன் நியோஸில் கிடைக்கிற அதே சேம் என்ஜின் தான். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 83 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து பெட்ரோல் மோடில் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நீங்கள் சிஎன்ஜி அப்படின்னு சுவிட்ச் ஓவர் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 PS வந்து கம்மியாகுது. ஆனாலும் ஓட்டுறதுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஆன் ரோடில் நம்ம ஓட்டியிருக்கோம். அண்ட் இந்த ஹுண்டாய் ஆராவை நம்ம ஹில்ஸ்லையும் எடுத்து ஓட்டியும் பார்த்துருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஹில்ஸ்லையுமே இந்த என்ஜின் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது ஹுண்டாய் ஆராவை பொறுத்தவரை. ஓகே, சிஎன்ஜி மோடில் இந்த ஹுண்டாய் ஆரா 25-26 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு ஓனர்ஸ், அதாவது வண்டி வச்சுருக்கிறவங்க இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மைலேஜ் ஃபேக்டர் இந்த வண்டிக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆல்ரைட், அடுத்தது சர்வீஸ் ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த என்ஜின் வந்து காலகாலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ஜின் தான் அப்படின்னு இருக்கும்போது பெரிய அளவில் சர்வீஸ் காஸ்ட்ஸு அந்த மாதிரிலாம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க ஹுண்டாய். அந்த வகையில் ஒரு சூப்பரான ஃபேக்டராக இருக்குது. ஆல்ரைட், ஓகே, இப்போ அடுத்தது வண்டியோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக்ஸ் அதை வந்து பார்த்துலாம். ஸோ இது வந்து ப்ராப்பரான காம்பேக்ட் செடானுங்க. ஓகே, கிராண்ட் ஐட்டன் நியோஸை பேஸ் பண்ண செடான் தான் இந்த ஹுண்டாய் ஆரா அப்படின்னு இருக்கும்போது பேஸ் வேரியண்ட்டை பேஸ் பண்ண ஒரு டாக்ஸி மாடல். வெளியே பார்க்குறதுக்கு ஆப்வியஸ்லி பேஸ் மாடல்னு தெரியுது. ஆனால் உள்ளே தான் நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. காரணம் அத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸ்ன்னு இருக்கும்போது பெரிய ஆடம்பரம் வெளியே இருக்காது. ஸோ வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அதே சேம் ஸ்டீல் வீல்ஸ் தான். வீல் கவர் கூட கொடுக்கல. அண்ட் ஏன் வீலை பெயிண்ட் கூட பண்ணலைங்க. என்ன டயர் சைஸ்ன்னு கேட்குறீங்களா? 165/70 R14.
ஸோ 14 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது வந்து நல்ல விஷயம். ஓகே, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. இருந்தாலும் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இந்த கிராண்ட் நியாஸும் சரி ஆராம் சரி உங்களுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி கிடைக்குது. ஆர்ஆர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக அப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வண்டியிலையுமே ஆர்ஆர் பேக்ஸுங்கிறது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வருது. அது ஒரு நல்ல பாயிண்ட். அதுபோக வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டோட லுக்கு நீங்கள் பார்க்கலாம். பழைய எலிட் i20 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் அதே ஒரு லுக்கு தான் கொடுக்குது இந்த ஆரா. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், பெரிய அந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு மாதிரி கீழே கிரில் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் இந்த வேரியன்ட்ஸில் இல்லை சேட்லி. பட் இருந்தாலும் பெரிய ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, நல்லா த்ரோவும் இருக்குது. ஓகே, ஆனால் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து லைட்டோட இன்டென்சிட்டி, லைட்டோட பல்பு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்டு பானட் இந்த மாதிரி தான் இருக்குது. தென் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இல்லை. டோர் ஹேண்டில்ஸில் உங்களுக்கு வந்து எந்த வித பெயிண்ட்டும் இல்லை. இதுவுமே ரெகுலர் மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய டோர் ஹேண்டில் வசதியே இருக்குது. ஓகே, இங்கே உங்களுக்கு பிளாக் மாஸ்கிங் டேப் இல்லை பில்லர்ஸில். ஆனால் சி பில்லர் மட்டும் கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது டிபிக்கல் ஹுண்டே ஆவராவுடைய டிசைன் லாங்குவேஜ். இது இந்த ஃபுல்லி ரேப் அரவுண்ட் எஃபெக்ட்டுக்காக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர்லேருந்து இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஆக்சுவலி அட்ராக்டிவான ஒரு வண்டி தாங்க. இது டாக்ஸி மாடலாக நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் யூஸுக்கும் எடுத்தாலும் சரி, வண்டி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. ப்ரைவேட் போர்டு நீங்கள் ஒயிட் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா ஹுண்டே ஆவரால் ரியரில் ஸ்பாய்லர் ஒன்று வரும். இந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாய்லர் ஒன்று அடிஷ்னலாக வரும். ஆனால் நீங்கள் டாக்ஸி டீ போர்டுக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த ஸ்பாய்லர் கிடையாது. எஸ்பெஷலி பேஸ் வேரியன்ஸில் அந்த ஸ்பாய்லர் கிடையாது. இன்னொன்று, இதில் நீங்கள் பின்னாடி ஆவரா அப்படிங்கிற பேரையே பார்க்க முடியாது. ஓகே, நார்மலாக நீங்கள் ஹுண்டே ஆவரா எடுத்திங்கன்னா இங்கே ஆவரா அப்படிங்கிற பேர் வருது பார்த்தீங்களா. அதே நீங்கள் வந்து இந்த ப்ரைம் மாடல் எடுத்திங்கன்னா ப்ரைம் அப்படின்னு பெருசாக ஒரு பிராண்டிங் இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ப்ரைம் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இது வந்து வண்டியோடைய அடையாளம். ஓகே, தென் அதுக்கப்புறம் இங்கே ரியர் டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸ்பிளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைலட் லேம்ப்ஸ் மட்டும்தான் எல்இடி, உள்ளே இருக்கிறது எல்லாமே ஹாலோஜன் யூனிட்ஸ் தான். பட் இருந்தாலும் வண்டி பார்க்குறதுக்கு இன்றைக்குமே அட்ராக்டிவாக நல்லாவே இருக்குது. கனெக்டட் மாதிரி இங்கே குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 டெயில் லேம்ப்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி குரோம் ஸ்ட்ரிப் இருக்குது. கீழே உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கீழே பம்பரில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் தவிர கேமரா நீங்கள் போட்டுக்கிறதா நீங்கள் போட்டுக்கலாம், டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட சேர்த்து ஃபிட் பண்ணும்போது. இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ரைட் சைடில் டெயில்கேட்டில் ஹை சிஎன்ஜின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைம் மாடல் எடுத்திங்கன்னா அது கம்பல்சரி சிஎன்ஜி மட்டுமே. நீங்கள் வந்து பெட்ரோல் ஒன்லி அப்படின்னு வாங்க முடியாது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். விண்ட்ஷீல்டில் கூட சிஎன்ஜி அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதுபோக இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு டாக்ஸி மாடலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆனால் இதில் கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி திஸ், நீங்கள் ஹேட்ச்பேக் அதாவது ப்ரைம் ஹெச்பி நியாஸ் வாங்கினீங்கன்னா கூட ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக வருது. அது ஒரு சூப்பர் விஷயம். ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆண்டனா நீங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், ரெட்ரோ ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட் பண்ணும்போது இந்த ஆண்டனாவோட நீங்கள் ப்ரோக்ராமும் பண்ணிக்கலாம். அந்த வகையில் அவங்க வந்து எதையும் மிஸ் பண்ணல. வண்டி ஓவரால் நல்ல வேல்யூ பேக்கேஜாக தான் தெரியுது, அட்லீஸ்ட் வெளியே பொறுத்தவரை. ஆனால் மெயினான ஹைலைட் கேபினுக்குள்ளே தான் இருக்குது. வாங்க எப்படி என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது இந்த ப்ரைம் எஸ்டி மாடலோடைய இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எதிர்பார்த்தது போல் என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸ், அதுவும் டாக்ஸி வேரியன்ட்ஸில் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இல்லை. ஆனால் மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. நீங்கள் வந்து மேனுவலி இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங்க்கு பட்டன்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் சென்ட்ரல் லாக்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ரிமோட் மட்டும்தான் இல்லை. நீங்கள் அந்த ரிமோட் லாக்கிங் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 4மே பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. டாக்ஸி மாடலாக இருந்தாலும் 4மே பவர் விண்டோஸ் இருக்குது. கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் வச்சு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, சூப்பர். அந்த வகையில் நல்ல சர்ப்ரைஸ். அதுபோக வேறு என்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களா? டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருதுங்க. டாக்ஸி மாடலாக இருந்தாலும் டாக்ஸி டிரைவர்ஸுக்குமே கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்கணும்னு சொல்லிட்டு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனஸ்ட்லி, ஆனால் வருது. சூப்பரான சிறப்பான விஷயம். அண்டு சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ஷியல் ஃபேப்ரிக் அப்போல்சரியாக கொடுத்துருக்காங்க. மேல் பகுதி அதாவது நீங்கள் உட்கார்ற இந்த ஃப்ரண்ட் ஏரியா மொத்தமும் உங்களுக்கு ஃபேப்ரிக். ஓகே, நல்ல டெனிம் டைப் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சைடில் இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இந்த ரெக்ஸின் டைப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார்ற இடம் உங்களுக்கு என்றைக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேர்க்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அது நல்லா கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த மெட்டீரியல் கொஞ்சம் லைட் கலர், லைட் கிரேயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அழுக்காக வாய்ப்பு இருக்குது. சீட் கவர் போடுறது என்றைக்குமே ரெக்கமெண்டடாக இருக்கும். ஓகே, அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சீட் கவர் போடும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஏன்னா சீட்லேயே ஏர் பேக் இருக்குது. 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது சீட் கவர்ஸ் போடும்போது ஏர் பேக் கம்ப்ளைண்ட் சீட் கவர்ஸாக போடுறது என்றைக்குமே உங்களுடைய சேஃப்டிக்கும் வண்டியோடைய சேஃப்டிக்கும் பெட்டராக இருக்கும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக இங்கே பெடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 பெடல்ஸ் ஆப்வியஸ்லி மேனுவல் மட்டும்தான். ஆனால் லெஃப்ட் கால் வைக்கிறதுக்குமே தனியாக ஒரு டெட் பெடல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கம்ஃபர்ட்டில் குறை இல்லை. ஓகே, உள்ள உட்காருவோம். ரைட்டு, நம்ம இதே டேஷ்போர்டை பல கார்ஸில் பார்த்துருக்கோம். அதாவது ஹியூண்டை ஆராவும் சரி, கிராண்ட் டென்னியாஸும் சரி, எக்ஸ்டரும் சரி, 3 வண்டிக்குமே சேம் டேஷ்போர்டு தான் வருது. அதுவும் பேஸ் மாடல்னு இருக்கும்போது இதே அளவு எக்யூப்மெண்ட் தான் பெரும்பாலும் நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு எலக்ட்ரானிக் இது ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் வந்திருக்கு பாருங்களேன். ஓகே, ஏன்னா நார்மலாக பேஸ் வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்காது. ஓகே, இதுலேயும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை, ஒரு பிளாங்க் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிங்கனாலுமே ஃபேக்ட்ரியிலேருந்தே ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆனஸ்ட்லி எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு. ஏன்னா டிரைவர் வந்து ரோட்டில் கவனிச்சிட்டு இருப்பார். அப்புறம் டக்குன்னு ஏதாவது பாட்டு மாற்றணும் ஏதாவது ஒன்றா இதுக்குள்ளே போய் நோண்டிட்டு இருக்கிறதுக்கு அது சேஃப்டியும் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுக்கு நீட்டாக ஸ்டீரிங்லேயே பட்டன்ஸ் கொடுத்துட்டு இது இன்னும் கொஞ்சம் சேஃபரான ஒரு காராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹுண்டாய் இதை பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோக ஏர்பேக் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட், அது ஒரு சூப்பரான பாயிண்ட். ஓகே, இப்போ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இதில் ரிமோட் லாக்கிங் இல்லையே தவிர எப்பவும் போல் பட்டன் ஸ்டார்ட்டும் இல்லை. ரைட், ஸோ இந்த என்ஜின் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா என்ஜின். நல்ல சைலண்ட்டான ஸ்மூத்தான என்ஜின். பெரிய நாய்ஸ் லெவல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சரியான க்ரீமி ஸ்மூத் என்ஜின். அவ்வளவுதான் கேட்குது. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து செமி அனலாகாக கொடுத்துருக்காங்க. அதாவது டயல்ஸ் எல்லாம் அனலாக் தான், சென்டரில் மட்டும் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன ஃபீச்சர் கொடுக்குறாங்க டாக்ஸி மாடலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். சிஎன்ஜி, பெட்ரோல் அப்படின்னு 2 மோட்ஸுமே காட்டுது. ஸோ நீங்கள் என்ன மோடில் ஓட்டுறீங்களோ அந்த மோடை பிரைட்டாக காட்டும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு மாறும். வேறு மீதி விஷயங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங் ரைட் சைடில் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோரு, லைட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்குது? இல்லுமினேஷன், ஒன் டச் இண்டிகேட்டர், லேன் டச் இண்டிகேட்டர், லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர். ஒரு தடவை டேப் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேன் சேஞ்ச் இண்டிகேட்டருக்கான செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை தடவை பிளிங்க் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள். 3 ஃப்ளாஷஸ், 5 ஃப்ளாஷஸ், 7 ஃப்ளாஷஸ். ஓகே, இது நீங்கள் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். நான் 5 ஃப்ளாஷஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஆஃப் வேணால் ஆஃபு, 5 ஃப்ளாஷஸ் பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே. ஆம்பியன்ட் லைட் பிரைட்னஸ், ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. அதாவது நீங்கள் நைட் டைமில் இந்த ஃபுட்வெல் ஏரியாவில் லைட்டிங் பார்க்க முடியும். இதை நான் வந்து சும்மா ஆன் பண்ணியே காட்டுறேனே. இங்கே நீங்கள் லைட்டாக அந்த ப்ளூ லைட்டிங் தெரியுதா உங்களுக்கு? இங்கே என்னோடய கால் நிழலில் தெரியுது பாருங்கள் ப்ளூ லைட்டிங். ஆக்சுவலி இங்கே எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ப்ளூ லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நைட் டைமில் ரொம்ப இருட்டாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து கவனமாக நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக வேற என்ன இருக்குது? illumination, டோர் அன்லாக்கிங், இது ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக். அதாவது 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போனீங்கன்னா ஆட்டோவாக லாக் ஆகணுமா, ஆகக்கூடாதா, அந்த விஷயம். ஆட்டோ அன்லாக், வண்டி நீங்கள் கீ எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகணுமா வேண்டாமா, அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ரீசெட்டு, ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்ன டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஓகேங்க, தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிக்கான கேஜ் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, அதே பெட்ரோலுக்கான கேஜ் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ், ஓகே ரைட். அது போக ஏசின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான். பட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு வந்து சென்டரில் இங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகருக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நான் எதிர்பார்க்கல, இந்த ஃபீச்சர் வர்றதும் ஒரு சூப்பரான பாயிண்ட். அது போக இன்னொரு ஹைலைட், நார்மலாக நம்ம வந்து டச் ஸ்க்ரீன் இல்லாத வண்டியில் யூஎஸ்பி சார்ஜிங் எதிர்பார்க்கவே மாட்டோம். ஓகே, ஆடியோ சிஸ்டம் இல்லைன்னா அதுவும் இருக்காது. ஆனால் இதில் உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டே ஒன்று கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு சிறப்பான ஒரு விஷயம். அதாவது கோ டிரைவரும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று இருக்குது, பரவாயில்ல, அந்த வகையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது ஆஸ் யூஸ்வல் சரியான ஸ்லிக்கான கியர் பாக்ஸ், அப்படியே பொம்மை மாதிரி சக்கு சக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், பியூட்டிஃபுல். ஓகே, அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ட்ரே ஒன்று வந்துடுது, ஓப்பன் ட்ரே. அண்ட் க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதுவுமே டீசெண்டான சைஸ், பரவாயில்லையா இருக்குது. என்ன கூலிங் வசதி இல்லை, பட் ஓகே ரைட். அண்டு வேற என்ன இருக்குது? ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் நார்மலாக டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. ஸோ இந்த மாடலில் அது கிடையாது. பட் சிஎன்ஜி டு பெட்ரோல் மாற்றுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீல் அட்ஜஸ்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்போமா. அடியில் லீவர் இல்லிங்கோ, ஸோ நோ லீவர். இது வந்து ஃபிக்ஸட் ஸ்டீரிங் வீல் தான். இந்த ஸ்டீரிங் வீலோட ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது.
ஆனால் டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களோட சீட்டிங்கை செட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, மேலே உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் இல்லை, சாரி, நார்மலான ஒரு IRVM தான். இதில் டே நைட் மோட் சுவிட்ச் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் விசிபிலிட்டி ஓவரால் சைஸ் பரவாயில்லையா இருக்குது. கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. பட் ஓகே. சென்டரில் இங்கே ஃப்ரண்ட்டில் தனியாக ஒரு கேபின் லேம்ப் இருக்குது. பேக் சீட்டுக்கு தனியாக ஒரு கேபின் லேம்ப் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவலை இல்லை. அண்ட் வேனிட்டி மிரர் இருக்கா? இல்லை. ஓகே, கோ டிரைவர் சைடும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி டிரைவர் சைடும் இருக்காது. மிரர் எதுவும் கொடுக்கவில்லை. ரைட். அண்ட் சென்டர் கன்சோலில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இங்கே கப் ஹோல்டர்ஸ் 2 இருக்குது. இந்த இடத்துல சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் லீவர் இங்கே இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை. ஓகே, சேட்லி டாக்ஸி மாடல் பேஸ் மாடல் இருக்கும்போது சென்டர் ஆம்ரெஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்லேயே கொடுக்கறது இல்லை அவரால். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் இருக்காது, தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதை இனிமேல் பின்னாடி போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் ஆனால் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆடியோ சிஸ்டம் இல்லை, ஸ்பீக்கரும் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க, ஹுண்டாயோடைய ஸ்பீக்கர்ஸ். அது நீங்கள் நீட்டாக டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக் மிரர் கண்ட்ரோல் வந்துடுது. ஆனால் ஃபோல்டிங் ஆப்ஷன் இல்லை. பட் பரவாயில்ல, ஸோ ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 4 பவர் விண்டோஸ், விண்டோ லாக்கும் இருக்குது. ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இத்தனை ஃபீச்சர்ஸ் டாக்ஸி மாடல் இல்லையா அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆமாங்க, டாக்ஸி மாடல் தான் இத்தனை ஃபீச்சர்ஸ். உண்மையாகவே ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னால் நம்ப முடியல. ஓகே, அது போக இன்னொரு விஷயம் நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ டிரைவர் சீட்டுக்கு அடியில் இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது கேஸ் வண்டி, சிஎன்ஜி வண்டிங்கிறதுனால பொதுவாகவே சிஎன்ஜி கார்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுக்கணுங்கிறது ரூல்ஸில் இருக்குது. ஸோ அந்த விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ பேக் சீட் எப்படி இருக்குது பார்த்துலாமா? ஹியூண்டை ஆவரா ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ண இந்த ப்ரைம் எஸ்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர் கேட்டகரி தான் வருது. அப்படி இருந்துமே இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரியர் சீட் கம்ஃபர்ட் தர்றது இந்த ஹியூண்டை ஆவரா, அதாவது இந்த ப்ரைம் செடான் தான். காரணம் என்னென்னு கேட்குறீங்களா? டை சப்போர்ட் பாருங்கள். டை சப்போர்ட் செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்பவே சிறப்பாக இருக்குது. என் ஹைட்டுக்கே நல்லா இருக்குன்னு இருக்கும்போது என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நல்லாவே இருக்குது. டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 அடி கிட்ட வருங்க, 5-11 அந்த ரேஞ்சில் வருவேன். அப்படி இருந்துமே எவ்வளோ நீரும் இருக்குது பாருங்கள், தாராளமான நீரும் இருக்குது. நல்ல ஃபுட் ரூம் நல்லாவே இருக்குது. ஹெட் ரூம்னு கேட்டிங்கனாலுமே அதுலேயும் எந்த பஞ்சமும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே, முடி வெட்டினா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹெட் ரூம் கிடைக்கும் எனக்கு. ஓகே, ஆனால் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்ல போனால், ஓகே இத்தனையை கொடுத்துட்டு ஏதோ ஒரு மைனஸ் இல்லாமல் இருக்குமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸை பொறுத்தவரை இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கலாங்க. ஓகே, அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு குறையாக இருக்குது. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, சின்ன ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு பிரச்சனையே இல்லை, கரெக்டாக கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குது. ஓகே, ஆனால் 3 பேர் இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேர் இங்கே ஸ்குவீஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். 3 பேருக்கு ஏற்ற சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது, 5 பேருக்கும் சேர்த்து. ஆனால் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இல்லை. ஏன்னா டாக்ஸியில் எப்படியுமே சைல்டு சீட்டை போட்டு மவுண்ட் பண்ணிலாம் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் கொடுக்கல. பட் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஓகே, 6 ஏர்பேக்ஸுங்கிறது நமக்கு ஃபுல்லாக ஏ பில்லர்லேருந்து சி பில்லர் வரைக்குமே சூப்பராக ஃப்ளோ ஆகுது. ஸோ சைடில் சேஃப்டிக்கும் வந்து பரவாயில்ல, நீட். ரியருக்குமே பவர் விண்டோஸ் கிடைக்குது. வண்டியில் தான் அது ஒரு இன்னொரு ப்ளஸ். அது போக இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியருக்கு தனியாக கேபின் லைட்டிங் ஒன்று இங்கே ஒன்று மேலே வருது. மஞ்சள் பல்பாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. ஸோ மஞ்சள் பல்பு கேபின் லேம்புங்கிறது பேக் சீட்டுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்காங்க, ரியர் ஏசி வென்ட்ஸ். நார்மலாக நம்ம டாக்ஸியில் ரியர் ஏசி வென்ட்ஸ்னு இந்த கேட்டகரியில் பார்க்கவே மாட்டோம். ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. கூடவே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட்லேயுமே இந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டாக்ஸி செக்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்சுவலி நல்ல விஷயமா இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் எல்லா வகையிலுமே நல்லாவே இருக்குது. மெயினாக இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும், இதில் சைல்டு லாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்டு லாக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நார்மலான ஆவராவுக்கு சைல்டு லாக்ஸ் வரும் பேக் டோர்ஸுக்கு. ஆனால் இது வந்து டாக்ஸி மாடலுங்கிறதுனால சைல்டு லாக்ஸ் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வர வேண்டிய லாக் இல்லை. ஸோ சேஃப்டி ரீதியாக அது ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு டக்குன்னு அப்படியே வண்டியில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருக்குது, ஏன்னா இது சிஎன்ஜி வண்டி. பார்த்துலாமா? பூட் ஸ்பேஸ், லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்க்குறதுக்குமே நம்ம வந்து இங்கே டிரைவருடைய ஏரியாவுக்கு தான் வரணும். ஸோ இங்கே இருக்குது ஆக்சுவல் ஓப்பனிங் லீவர், ஃபியூல் டேங்க்குடைய லீவர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே, ரைட். அப்படி திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சுங்க. என்ன பவர் டெயில்கேட், அதை விட இதுலேயே சூப்பராக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ லக்கேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது சிஎன்ஜி மாடல் மட்டுமே.
ஸோ சிஎன்ஜி டேங்க் ஒன்று பெத்த டேங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் பாதி லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து இல்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து டிசையர் அப்படின்னு மீதி கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஆக்சுவல் யூஸபிள் லக்கேஜ் ஸ்பேஸும் கொஞ்சம் இருக்குது. சில பல பெரிய லக்கேஜை நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸும் கொஞ்சம் நல்லாவே யூஸபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். என்னுடைய பேக் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஸோ நல்ல ஸ்பேஸும் இருக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் இல்லை, எதிர்பார்த்த ஒரு விஷயம். பூட் ஏரியாவில் லைட்டிங் அப்படின்னு எதுவும் கிடையாது. கார்பெட்டிங் நாலாப்புறமும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டெயில்கேட்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த இது கேசிங் கவரிங் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எக்ஸ்போஸ்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, தென் இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது, ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்டெப்னி இருக்குங்க, டோன்ட் வரி. ஸோ இதுவுமே ஒரு 14 இன்ச்சு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ டெம்பரரி பர்பஸுக்கு நீங்கள் ஸ்டெப்னியை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. ஸோ இதுதான் இந்த ஆராவுடைய இது லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த சிஎன்ஜி டேங்கை பற்றி சொல்ல போனால் இது வந்து எவ்வளோ கிலோங்க, இதில் நீங்கள் வந்து 8 கிலோ 9 கிலோ வரைக்கும் கேஸ் வந்து பிடிச்சிக்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சேஃப்டி வால்வும் இருக்குது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு அது வந்து லாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள்லாம் கொடுத்து ப்ராப்பராக ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி கொடுக்குறாங்க. நல்ல மைலேஜும் பெட்டராகவே தரும். ஓகே, ரைட். வாங்க இந்த ப்ரைம் எஸ்டி அதாவது ஆராவுடைய டாக்ஸி மாடலோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி நம்ம பேசுவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டாக்ஸி காம்பேக்ட் செடான் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில். காரணம், இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதாவது டாக்ஸியில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ், பவர் அட்ஜஸ்டபிள் ORVMs, ரியர் ஏசி வென்ட்ஸ், ரியர் சார்ஜிங் போர்ட், ஃப்ரண்ட்லையுமே சி டைப் சார்ஜிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD அண்ட் சிஎன்ஜி. ஸோ எல்லாமே சேர்ந்து நீட்டாகவே வருதுங்க. அது தவிர நீங்கள் வந்து மைலேஜ் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிளைம் பண்ணுறது 28 வரைக்கும் சிஎன்ஜியில் மைலேஜ் தரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த பெட்ரோல் இன்ஜினில் மட்டும் அப்படின்னு ஓட்டினாலுமே உங்களுக்கு வந்து 19-20 வரைக்கும் ஈஸியாக ஹைவேஸில் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 50 பைசா தான் செலவாகும். அந்த ரேட்டில் தான் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து ஹுண்டாய் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹுண்டாய் ஆரா யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அதுபோக வாரண்டி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக வர்றது 3 வருஷம் அல்லது 1 lakh கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பர் பாயிண்டாக இருக்குது. ஸோ டாக்ஸி ரீதியாக இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சரோட டாக்ஸியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்தாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான ஒரு டாக்ஸி பேக்கேஜ் கிடைக்காது. கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அடுத்த தடவை இந்த ஹுண்டாய் ஆராவில் ட்ராவல் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவசியம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.